2021 அதிமுக ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்த சங்ககிரி தொகுதி நிலவரம் என்ன? அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதி சேலம் மாவட்டத்துல சங்ககிரி, இடங்கனசாலை, தேவூர், அரசிராமணி, காவேரிப்பட்டி, கட்டேரி, தேவூர் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. வரலாற்று சிறப்புமிக்க சங்ககிரி கோட்டை அமைஞ்சிருக்கிற தொகுதி. விவசாயம் தான் தொகுதி மக்களோட பிரதான தொழிலா இருக்கு. இடங்கனசாலை பகுதியில விசைத்தறி மக்களோட முக்கிய தொழிலாவும் பார்க்கப்படுது. லாரி தொழிலும், லாரி பாடி பில்டிங் தொழிலும், சிமெண்ட் தொழிற்சாலையும் வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய முக்கியமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல்ல தொகுதியில பார்த்தா 1,30,573 ஆண் வாக்காளர்களும் 1,28,075 பெண் வாக்காளர்களும் 33ஆம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,58,678 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொகுதியில 1957, 1962 தேர்தல்கள்ல காங்கிரஸ் வெற்றியை வசமாக்கி இருந்துச்சு. அப்புறமா திமுக, அதிமுக தான் ஜெயிச்சுட்டு வருது. தொகுதியில அதிகபட்சமா அதிமுக 8 முறை ஜெயிச்சிருக்கு, திமுக 6 முறை வெற்றியை வசமாக்கி இருக்காங்க. தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் சுந்தரராஜன் 1,15,472 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட திமுக ராஜேஷ் 95,427 வாக்குகளை வாங்கி தோல்வியடைஞ்சார். 20,045 வாக்குகள் வித்தியாசத்துல சுந்தரராஜன் வெற்றியை வசமாக்க தொகுதியில ஹேட்ரிக் வெற்றியை அதிமுக பதிவு செஞ்சுச்சு. இப்ப தேர்தல் நெருங்க சங்ககிரி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். என்டர்டைன்மெண்ட்டாக செய்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு பூங்கா இந்த மாதிரி எதுவும் இல்லை. அது நம்ம சங்ககிரியில் இந்த மலை வரலாற்று சிறப்பு மிகுந்த இடம். அந்த இடத்த கொஞ்சம் மேம்படுத்தி அந்த இடத்துல குழந்தைங்க எல்லாம் வர்ற மாதிரி, பெரியவங்க எல்லாம் வர்ற மாதிரி, மற்ற சுற்றுலாத்தலங்கள்லாம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். பொண்ணுகளாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க பயன்படுற மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், அரசு கலைக்கல்லூரி சங்ககிரியில் அமையணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது லாரி தொழில். இங்கே இதுக்கு ஓட்டுநர் ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கு 2 டிரைவர் இருப்பாங்க, ஒரு கிளீனர் இருப்பாங்க. இப்போ ஒரே ஒரு டிரைவர் போகிறாங்க. இதனால் விபத்து, காலதாமதம் ஆகுது. அதனால் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி கண்டிப்பாக சங்ககிரிக்கு வேணும். இங்கே பல நூறாண்டுகளாக இருக்கிற வசந்த பெருமாள் கோயில், வரராஜ பெருமாள் கோயில், சென்னகேச பெருமாள் கோயிலெலாம் இன்னும் புறணமைச்சு கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருக்குது. அது வர ஆட்சியில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல சிப்காட் ஒன்று வேணும், தொழில் மையம் ஒன்று வேணும். இங்கே என்ன காரணம்னா, நாமக்கலுக்கு அடுத்து இங்கே சங்ககிரியில் தான் லாரி தொழில்கள், பாடி பில்டர்ஸு, அப்புறம் ஹெட்டு பட்டறை எல்லாம் நிறையா பட்டறைகள் இங்கே இருக்கிறதுனால ஒரு சிப்காட் வச்சுன்னா எல்லாம் ஒரு இடத்துல பண்ணிக்கலாம். இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. சங்ககிரியில் ஜிஹெச் தரம் உயர்த்தப்பட்ட ஜிஹெச்சாக இல்லை, அரசு மருத்துவமனை. ஒன்று கேஸ் ஆனால் ஈரோடு அனுப்பிச்சுடுறாங்க, இல்லை திருச்செங்கோடு அனுப்பிச்சுடுறாங்க, இல்லை சேலம் அனுப்பிச்சுடுறாங்க. இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் இங்கே நிறைய விபத்து ஏற்படுறதுனால சங்ககிரியை ஒரு தரம் உயர்த்தி கொடுத்தாங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையை நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். மலைக்கோட்டை தான் ஃபேமஸுங்க சங்ககிரியில். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தரைத்தளம்லாம் அமைச்சிருக்காங்க. மேலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது கிடச்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தொல்லியல் துறை கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே மலைக்கு போகிறதுக்கு அச்சப்படுறாங்க. அதனால் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து குடிநீர், அடிப்படை வசதி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டோட மாப்பிள்ளை வரும் வியாழன் முதல் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.